மச்சான் ஆதி, வந்துட்டியாடா? எப்படி இருக்க? உன்னை நம்பி ஆபீஸ் விட்டுட்டு போனதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன்டா, நான் என்ன பண்ணேன்? எந்த ப்ராஜெக்ட்டுமே புதுசா நம்ம பண்ணல. கணக்கு வழக்குல அவ்வளோ குழப்படி இருக்கு. என்னதான் பண்ணி வச்சிருக்க? ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வராத ரீசன் எல்லாமே கிறிஷோட கம்பெனிக்கு போயிருச்சுடா. எப்படி போகுதுன்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆஃபீஸில் ஏதோ கருப்பாடு இருக்காங்களா என்ன அதுன்னு எனக்கும் தெரியல. அண்ட் கணக்கு வழக்கில் குழப்படி காரணம் ஃபுல்லும் மேனேஜர் தான்டா. நானும் அவர்கிட்ட அவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். கணக்கு வழக்கில் குழப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் கணக்கு வழக்கை என்கிட்ட கொடுங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னதுக்கு பெரிய பிரச்சனையாகவே ஆயிட்டுடா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருதுடா. இந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு திறமெல்லாம் என்கிட்ட இல்லாதி. இனிமேல் தயவு செய்து எங்கேயும் போயிடாதடா. மேனேஜர் வர சொல்லு. நம்ம இல்லைன்னா ஒரு வேலை ஓடாது போல. வராரு. வணக்கம் தம்பி, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? கணக்கெல்லாம் இருக்கட்டும் சார். கணக்குல அவ்வளவு குழப்படி இருக்கு. என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? எங்க அம்மா பார்த்துட்டு இருக்க காலத்துல இருந்தே நீங்க இங்க இருக்கிறதால தான் இன்னும் நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன். அதுக்குன்னு அதையே அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காதீங்க. சார், கணக்குல என்ன குழப்படி? எல்லாமே கிளியரா இருக்கு. நான் இங்க இல்லைனாலும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸ்டாக்கே 15 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்கோம். ஆனா நீங்க கணக்குல 20 காமிச்சிருக்கீங்க. எனக்கு பில் எதுவும் மெயில் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? கணக்கு விளக்குல காட்டும் போது நம்ம பில்லையும் சேர்த்து அட்டாச் பண்ணோம். அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்? அது வந்து உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் டைம். அதுக்குள்ள எனக்கு உண்மையான கணக்கு விளக்கு பில்லோட வேணும். அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டே எனக்கு இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கிளம்புங்க, இல்லைன்னா போலீஸ் கேஸ் ஆக்கிடுவேன். எங்க அம்மாக்காக கூட உங்களை பார்க்க மாட்டேன். பொடி பையனா இருந்துகிட்டு இந்த வாய் பேசுறான். உங்க அம்மா காலத்துல இருந்தே நானும் இந்த ஆபீஸ்க்கு ஈக்குவலா உழைச்சிருக்கேன். உங்க அம்மா விட அதிகமா உழைச்சிருக்கேன். இந்த ஆபீஸ்ல அதிக உரிமை எனக்கு தான். ஆனா நீ வந்து இப்ப என்னைய மிரட்டிட்டு இருக்கியா? இருக்கட்டும். அப்பா முடியலடா கணக்கு வழக்குலாம் பார்த்து. சரிடா, நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட். அந்த பிளாக் ஷிப் யாருன்னு வேற கண்டுபிடிக்கணும். கிறிஷ் வந்து ப்ராஜெக்ட் நியாயமா அவனுக்கு போச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்மளை விட்டு மிஸ் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு எனக்கு தோணுது. நானே சொல்றேனே, யாரோ நம்ம கம்பெனில இருந்து சொல்றாங்கன்ட்டு. ஒரு தடவை மிஸ் ஆகல, ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நம்மளை விட ஒரு பைசா கம்மியான அமௌண்ட்ல கோட் பண்ணியாச்சும் அவங்க வின் பண்ணிடுறாங்கடா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்போ? நெக்ஸ்ட் வீக் இருக்கு மச்சான். ஓகேடா, நீ போ. And நான் ரொம்ப ஹாப்பிடா நீ திருப்பி வந்ததுல. ம். கிறிஷோட பேச்சுலர் பார்ட்டிக்கு வருவல்ல, அப்ப பேசிக்கலாம்டா. இப்ப எனக்கு மூடு இல்ல, கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். நீ கிளம்பு. ஓகேடா. யார் இது நம்மகிட்டயே வேலை பார்த்துட்டு நம்மளே காட்டி கொடுக்கறது? யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சௌமியாவோட பேச்சுலர் பார்ட்டிக்கு வேற போனோம். அங்கே போனால் வசமாக மோனி கிட்ட சிக்கிருவேனே. இப்போவே அவளுக்கு என்கிட்ட டவுட் வந்துருச்சு, நான் கன்சீவாக இருக்கேனான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக போகிறத அவாய்ட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. இதோட சௌமியா 20 கால் பண்ணிட்டு எப்போ வரேன்னு கேட்டுட்டா. என்ன பண்ணுறது? பாப்பா, இப்போ அங்கே பாரு, அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். இப்போ நீ கன்சீவாக இருக்குன்னு சொன்னால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாப்பா, நீ வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையே இருக்குது. உங்கள் அப்பா கூட என்னை சேர்த்து வைக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அவர் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை பாப்பா. யார் நீ? நான் தான் உன் மனசாட்சி. இப்போ எதுக்கு வந்திருக்க? என்னமோ அவர் கூட வாழ மாட்டேன், அவர் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கூடவே தானே இருக்கிற. இங்கே பாரு தாரா, இப்போ நான் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. அந்த மாதிரி உன்னோட பொண்ணோ பையனோ அப்பா இல்லாமல் வளரணுமா? உன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ கண்டிப்பாக அப்பா தேவை. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் கண்டிப்பாக ஆதி தேவை. உன்னால் ஆதி இல்லாமல் இருக்க முடியாது. அதான் அவர் மேலே வெறுப்பு காமிச்சாலும் நீ அவரை கூடயே வச்சிட்ருக்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவரை வெளில போய் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லு. இதுக்கு கூடவே வச்சுட்டு இருக்க. உன்ட்டெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கு. போ நீனு. இங்கே பாரு தாரா, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கண்டிப்பாக ஆதி தேவை. அதுவும் இல்லாமல் உனக்கு கண்டிப்பாக ஆதி ரொம்ப தேவை. அதுவும் இந்த மாதிரி டைமில் நல்லா யோசிச்சு முடிவெடு. பாப்பா, உனக்கு அம்மாவை தாண்டி அப்பான்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக தேவையாடா? அம்மாவே உனக்கு அம்மாவா இருப்பேன்டா. நல்லா பார்த்துப்பேன் உன்னைய. ஆனால் எனக்கு ஆதி தேவையா? ஏன் எல்லாரும் சொன்ன மாதிரி மாயா அர்ஜுனை ஒதுக்கி வச்ச மாதிரி என்னையால ஒதுக்கி வைக்க முடியல? அப்பா இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பேக் பண்ணலாம். போய் கொஞ்ச நாள் சௌமியா கூட இருக்கலாம். இவளுக்கு வர வர யார் ரூம்குள்ள வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் யோசிக்காலோ? பண்ணாட்டி என்னடி ஆச்சு? வர வர எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நீ யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன். ஒரு பிரச்சனையே வந்து பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லுதே. என்னோட பிரச்சனையே நீ தாண்டா. நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீ என் கூட இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீ விட்டு போயேன். சாரிடி, அப்ப நான் உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருந்துக்கிறேன். என்னையால உன்னை விட்டு போக முடியாது. அதுதான் ஏன்? சிம்பிள். பிகாஸ் ஐ லவ் யூ. லவ் யூவா? எங்க ஆதி? எங்க இருக்க உங்க லவ்? எனக்கு ஃபீல் ஆகல, கொஞ்சம் காட்டுங்க. புரியல. லவ் யூ எப்போ பார்த்தாலும் சொல்றீங்களே தவிர உங்க லவ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. தாரா, ஆமா ஆதி, சும்மா லவ் யூன்னு மட்டும் சொன்னா லவ் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் நம்பணும். அந்த நம்பிக்கையே உங்ககிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது லவ் யூங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க.
பேபி ஐ வாண்ட் மோர் எமோஷன். உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய டைலாக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நீ என்னை கஷ்டப்படுத்தணும்னு தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன்னை விட்டு இதுக்காண்டிலாம் போக முடியாது பேபி. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரியான இம்சை. நீ இதை விட என்னை மோசமாக பேசினாலும் நான் உன்னை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் தாரா. நீ மட்டும் நின்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி என் தன்னை போலங்க. மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை. நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை. நீ முதல் அலை. டேய் மச்சான், நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன், யாரையுமே காணும். எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கடா, இப்போ வந்துருவாங்க. சரிடா, எப்படி இருக்க? லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கேன். ஏன்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இப்போ பார்ட் டைம் ஜாப் தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு. நானும் ஆதியும் உங்ககிட்ட எத்தனை தடவைடா சொல்றோம் நம்ம கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிருன்ட்டு. நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனில சேர்ந்து மாச சம்பளம் வாங்குறதா இருந்தா நான் எப்பவோ வேலையில ஜாயின் பண்ணியிருப்பேன்டா. ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணும், எனக்கு பிசினஸ் மேனா ஆகணும்டா. ஒரு கம்பெனி வந்து நானா உருவாக்கணும். கொஞ்ச நாள் போகட்டும்டா. இப்பதான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு இடத்துலயும் போய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நான் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னவோ சொல்ற, பார்க்கலாம். எதுவும் முடியலன்னா எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணு, ஓகேவா? நீ மச்சான் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்கா? தாரா எப்படி இருக்கா? எப்போ ரீச் ஆன? எல்லாம் ஃபைன்டா. நீ எப்படி இருக்க? பிசினஸ்லாம் எப்படி போகுது? பிஸ்னஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலடா. இப்போ கொஞ்சமா ஒவ்வொரு கடையிலயா வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்டா. எப்போதுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அடிப்பட்ட லெவல்ல இருந்து தான் வரணும். அப்பதான் நம்மளுக்கு பேஸ் என்னன்னு தெரியும். சூப்பர் மச்சான், கண்டிப்பா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகுவேன். சரி, நீயும் தாராவும் சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்து தான் இருக்கோம், ஆனா சேரல. புரியல. யாரா இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கேன், ஆனா பேசிக்கிறது இல்ல. அந்த லவ்லாம் இல்ல மச்சி. எல்லாம் சீக்கிரம் சரியாகும்டா, ஃபீல் பண்ணிக்காத. அங்க பாரு, எல்லா கேர்ள்ஸும் வந்தாச்சு. ஐயோ, இவ்வளோ அழகா வந்திருக்காளே. மோனி, உனக்கு இங்க உட்கார கம்ஃபர்டபுளா இல்ல குஷன் சார் எதுவும் எடுத்துட்டு வரட்டா? இல்லை ஜூன், எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே தான். அப்படி ஏதாச்சும் தேவைன்னா சொல்கிறேன். சரி, எல்லாரும் வந்தாச்சு. மெயின் பிக்சர் பொண்ணு மாப்பிளையும் காணும். இதோ மாப்பிள்ளை சார் வந்துட்டாரே. எப்போதும் பசங்க நாங்க சீக்கிரம் தான் வந்துருவோம், பொண்ணுங்க நீங்க தான் லேட் ஆக்குவீங்க. அப்படின்னு யார் சொன்னா? இந்த நானும் ரெடி. மச்சான் ஆதி, எனக்கு ஒரு ஹெல்ப்புடா. நீ அங்க போயிரு, ஏன் ஆளு இங்க விட்டுருடா ப்ளீஸ். ஆனால் மௌனி அந்த சைடு வருவா, நம்ம 3 பேர் இங்கே உட்காந்துக்கலாம். என்னையெல்லாம் முடியாதுடி, நான் உட்காந்துட்டேன். சௌமியா நீ அந்த சைடு போ. ஆதி சார் இந்த பக்கம் வாங்க. சுபா, வீட்டில் தான் இவன் இம்சை தாங்காதுன்னா இப்போ வந்து இம்சப்படுத்துவானே கடவுளே. ஆமாம் ஆதி, நீங்கள் இந்த சைடு வந்துருங்க. ஓகே, நீங்களாம் இவ்வளோ நீ வற்புறுத்தி கூப்பிட்டதால நான் அந்த சைடு வரேன். மவனே, நீ தானே கேட்கவே சொன்ன. அழகா இருக்குடி இந்த சாரியில. ஜீடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. எல்லாவனும் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு முக்க போட்டுட்டு இருக்கானுவோ. ஆமா மோனி, உங்க ஹஸ்பண்ட் ஏன் வரல? எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கானால வரல. ஓகே மச்சான், இப்போ கொஞ்சம் போரிங்கா போகுது. நம்ம ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேம் விளாடலாமா? கேம் விளாண்டா எப்படி மூணியாலும் ஓடி ஆடி விளையாட முடியும்? அவங்க கன்சீவா இருக்காங்க. இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டே கேம் விளாட்லாம். ஹாய்டா, ரொம்ப லேட் ஆயிட்டு. பரவாயில்லடி, உட்காரு. இல்லைடா, இவ்வளோ நேரம் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு தான் வந்தேன். நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன். என்ன மாயா, கையில் ரோஸ்லாம் இருக்கு? அதுவா மோனி, வரும்போதே என்னோட ஃபியான்சையை பார்த்துட்டு வந்தேன், அவங்க தான் கொடுத்தாங்க. வேற வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அர்ஜுன் வேற இருக்கான், இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தானே இருக்கும். சரி மையா, உட்காரு. இல்லைடா, அதான் சொன்னேனே, இவ்வளோ நேரம் மீட்டிங்கில் உட்காந்துட்டு தான் இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் நின்றுக்கிறேன், அப்புறமா உட்காந்துக்கிறேன். சரி, இப்போ என்ன பிளான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தாண்டா நாங்களும் வந்தோம். வந்துட்டு ஒரு கேம் விளையாடலான்னு தான் இருக்கோம். என்ன கேம்னு முடிவு பண்ணல. மோனியால் எஞ்சி ஓடி ஆடி விளையாட முடியாது. ஸோ உட்காந்துக்கிட்டே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் விளையாடலாம். ஐடியா ப்ளீஸ் மோனி, ட்ரூத் ஆர் டேர்ன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயோ அது இல்லடி, ஏன் நல்லா இருக்க குடும்பம்லாம் இப்போ பிரிஞ்சு சண்டை போட்டு போகணுமா? அதை சொல்ல வரலடி. இப்போ என்ன கேம் விளையாடலான்னா, நம்ம இங்கே இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ நம்ம ஒரு சாங் பாடுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சாங் பாடுறேன்னா அந்த சாங்கை யாருக்கு டெடிகேட் பண்ணுவேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அந்த ஆன்சர் நான் இவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன்னு சொல்லணும். முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளேயே தான் சாங்கை டெடிகேட் பண்ணிக்கணுமே தவிர வேற யாருக்கும் இந்த சாங்கெல்லாம் பாடக்கூடாது. எங்கள் அம்மாவை நினச்சி பாடினேன், எங்கள் அப்பாவை நினச்சி பாடினேலாம் பாடக்கூடாது.
சூப்பர் மோனி, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து உங்கள் பேருக்குன்னு டெடிகேட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளாண்டா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமை சொன்னதே மோனி தான். ஸோ மோனி, நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே மோனி, இப்போ யார் கெஸ் பண்ணுங்கிறதை நீயே சொல்லு. அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், இல்லைனா நெக்ஸ்ட் பர்சன். ஓகேவா? இந்த பாட்டு வந்து மாயா கெஸ் பண்ணிட்டோமே. இது சிம்பிளான விஷயம் மோனி. இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, அப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இப்போ பேபியும் இருக்குது. ஸோ இந்த பாட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேபிக்காக தான் பாடியிருப்பீங்க. கரெக்ட் மாயா. ஸோ இப்போ மாயா 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் யார் பாட போறீங்க? நெக்ஸ்ட் இப்போ நான் தானே பாடி முடித்தேன், ஸோ நானே சூஸ் பண்ணுறேன். அர்ஜுன், நீ பாடு. நானா பாடலப்பா. பாரு அர்ஜுன், இந்த கேம் எல்லாத்துக்கும் தான். ஸோ நீ பாடுற. ஓகே. ஆடும் நீரில் ஓரலை காணா உள்ளே உள்ள ஈரம் நீதான் வரம் கிடைத்தும் நான் தவறவிட்டேன் மன்னிப்பாயா அன்பே. ஏய் சூப்பர் அர்ஜுன், நல்ல சாங். ஓகே அர்ஜுன், நீயே சொல்லு. இந்த பாட்டு நீ யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பேன், யாரு சொல்லணும்? தாரா. எனக்கு ஐடியாவே இல்லை நீ யாருக்கு பாடியிருப்பேன்னு சொல்லிட்டு. தீபாவி எல்லாத்துக்குமே தெரியும் மாயாக்கு தான். இவன் ஏன் இப்படி பண்ணுறா? லூசு, அவன் மாயாக்காக தான் பாடியிருக்கான். சொல்லி ஒரு பாயிண்ட் வாங்கு. எங்களுக்கு தெரியும், நீங்களும் தப்பாக சொல்லுங்கள். சும்மா கெஸ் பண்ணு தாரா. ஐ திங்க் ஆதின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னா உங்களுக்கும் ஆதிக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆதி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, அதனாலயா? டிப்பாவி, அவன் ஏன்டி எனக்கு இந்த சாங் பாட போறான்? இல்ல. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் இருக்கிற மாயா தான் சொல்லணும். மாயா சொல்லுங்க, அர்ஜுன் யாருக்காக இந்த பாட்டு பாடியிருப்பான்ட்டு. ஓஹோ, இதான் உன் பிளானா? இதில் என்ன டவுட்டு? கண்டிப்பாக எனக்காக தான். அண்ட் அர்ஜுன், உன்னோட மன்னிப்பை நான் அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பழசெல்லாம் மறந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். அப்போ மாயாவுக்கு 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதானே பாடி முடிச்சேன், நானே சொல்றேன். நெக்ஸ்ட் சௌமியா. இதுக்கு நீ யாரை கெஸ் பண்ணணும்னு வேற சொல்லாத சௌமியா ப்ளீஸ், எங்களுக்கே தெரியும். எஸ். அப்போ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் பர்சன் போயிடலாம். நெக்ஸ்ட்டு தாரா. நானா? ஆமாம், நீங்கள் தான் பாடுங்க. ஆமா, இந்த பாட்டு நீ யாருக்காக பாடுற? இது குழந்தைக்கான பாட்டு தானே தாரா?